ஓகே. ஸோ நம்ம 3/3 மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸில் செகண்ட் சம்மில் ஓகே 2 and 3 2 சம் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம ஒரே போர்டில் பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த இன்வெர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் 1.1ல் செகண்டில் சம் ஃபைண்ட் தி இன்வெர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் மேட்ரிக்ஸ் 5 1 1 1 5 1 1 1 5. ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன தெரியும்? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் இன்வெர்ஸ்? ஃபைண்ட் தி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? A inverse which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஓகே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே 3/3 மேட்ரிக்ஸில் எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், 3/3 மேட்ரிக்ஸை எப்படி அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் தெரியுமில்ல? லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் ஒரு 2-3 பார்ட்டுக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வழக்கமாக என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா தான் அது இருக்கா, எக்ஸிஸ்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். தென் ஒன்லி வி கேன் ஃபைண்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அண்ட் இன்வெர்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அவங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொடுத்த மேட்ரிக்ஸ் நான் ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ சொல்லுங்க. 5 1 1 1 5 1 1 1 5. டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும்? 5 into 5 5s are 25 minus 1. ஓகே, புரியுதுல்ல எப்படின்னு? அடுத்து மைனஸ் போட்டுட்டு 1 5 is 5 minus 1 plus 1 into 1 minus 5. ஓகே, உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் ஸ்பீடாக போவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 into 24 minus 1 into anything தான். ஸோ 4 plus ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடும், minus 4. ஓகே, ஸோ 5 into 24 120. okay, minus 8. 120 minus 8 which is equal to 1 1 2 which is not equal to 0. Therefore A inverse exists. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? ஓகே, A inverse கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of A. ஓகே, ஸோ adjoint of A எப்படி 3/3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டுபிடிச்சலாமா? ஃபஸ்ட்டு இந்த 5 இருக்குது. 5க்கு யார் அட்ஜாயிண்ட்டு? ஓகே, நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. 1னா அது மைனஸ் வேல்யூவில் வரும். ஓகேங்களா? மீதி யார் இருக்கா? 5 5 minus 1. நெக்ஸ்ட்டு டேர்மில் யார் வருவா? இவங்க எடுத்துட்டோம். ஸோ 1 minus 5. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் டேர்ம்.
யார் வருவா? 5 minus 1. Next term plus term. 25 minus 1. Next term 5 minus 1. Minus term வரும். So 5 minus 1. Next term 1 minus 5. Next term 5 minus 1. Minusல வரும். So next term 25 minus 1. Whole transpose. அந்த டிரான்ஸ்போஸ் தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 25 minus 1, 24 minus 4 minus 4. 5 minus 1 minus 4. Sorry, 5 minus 1, 4. 4 into minus 4. 25 minus 1, 24. 5 minus 1, 4 minus 4. Minus 4 minus 4, 24. Transpose. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 24 minus 4 minus 4 minus 4, 24 minus 4 minus 4 minus 4, 24. So we found adjoint of A. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? ஆன்சர் அவ்வளோதான் கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Therefore A inverse equal to 1 divided by 112 into 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. ஓகே, ஸோ இப்போ இவங்கள்லேருந்து நம்ம 4ங்கிற டேர்மை வெளியில் எடுக்கலாமா? எடுத்தால் என்ன வரும்? 4 வெளியில் எடுக்கிறேன். 24ல் 4 வெளியில் எடுத்தோம்னா 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 6. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? Therefore A inverse equal to 1 divided by 28 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1. So we found A inverse. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம போட்டுடலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்மு சேம் ப்ராசஸ். ஓகேங்களா? சேம் மெத்தட், இதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? கொடுத்த டேர்மை கொடுத்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறோம். Consider this matrix as A matrix. Then we want to find determinant of A. Then only A inverse exists or இல்லையான்னு நம்ம we want to check. Okay, so கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு determinant of A. What is determinant of A? Determinant of 2 3 1 3 4 1 3 7 2. சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்? 2 into 8 minus 7 minus 3 into 6 minus 3 plus 1 into 21 minus 12. 2 into 1 minus 3 into 3 plus 1 into 9. Okay, so simplify பண்ணுங்க. 2 minus 9 plus 9. Minus 9 plus 9 cancel, so 0, so 2 கிடைச்சிரும். So determinant of A 2 which is not equal to 0. Therefore A inverse exists. A inverse இருக்கு. Okay, okay, next we want to find the adjoint of A. ஓகேங்களா?
ஸோ adjoint of A என்ன கிடைக்கும்? 8 minus 7. நெக்ஸ்ட் மைனஸ் டேர்மில் வரும் 6 minus 3. நெக்ஸ்ட் டேர்ம் 21 minus 12. ஓகே, நெக்ஸ்ட் 3 தேர்ட் டேர்ம் அது மைனஸில் இருக்கும் 6 minus 7. நெக்ஸ்ட் 4 minus 3. நெக்ஸ்ட் டேர்ம் 14 minus 9. நெக்ஸ்ட் தட் மீன்ஸ் இது மைனஸ் டேர்மில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் தேர்டு 3 minus 4. நெக்ஸ்ட் மைனஸில் இருக்கும் 2 minus 3. நெக்ஸ்ட்டு 8 minus 9. ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ சொல்லுங்க போங்க, அடுத்த ஸ்டெப் என்னது? 8 minus 7 1 minus 3 9 minus 1 வரும், ஸோ ப்ளஸ் 1ஆகவே ஆகிடும். 4 minus 3 1. 14 minus 9 5 minus 5. 3 minus 4 minus 1 minus 1 plus 1 ஆகிடும். 8 minus 9 minus 1 டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. So this is adjoint of A. ஓகேங்களா? ஸோ adjoint of A கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? we want to substitute in the formula A inverse. Therefore A inverse equal to 1 divided by 2 into 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. That's all. ஸோ 3/3 மேட்ரிக்ஸில் நமக்கு A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கரெக்டாக? சரி, பாருங்கள் பார்க்கலாம். ஸோ இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வரும், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால தான் நான் டைரெக்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா? அப்போ தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓ, இப்படி டைரெக்டாக எழுதலாமான்னு நீங்களும் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நானே அப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னடா இப்படி எழுதிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸ்டோர் அப் பண்ணிடலாம். ஓகே, சரி, எல்லா சமமும் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.3யும் சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 1.3. okay, so example 1.3, find the inverse of the matrix 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. okay, அடுத்து என்ன பண்ணுவோம்? கொடுத்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்குவோம். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டு ஃபைண்ட் A inverse? என்ன ஃபார்முலா? A inverse which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும்.